கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அறுவடை செய்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க காரணம் என்ன? ஏன் அவனை தேவன் ஆசீர்வதிச்சாரு? அது எப்படி 100% ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நமக்குள்ளேயும் பல கேள்விகள் எழும்பும். நியாயமான கேள்விகள் தான். ஓகே, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஈசாக்குக்கு தரிசனமாகி என்ன சொல்றாருன்னா, நீ எகிப்து தேசத்துக்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு, நான் உனக்கு சொல்ற தேசத்துக்கு நீ அங்க போய் நீ தங்கி இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது எந்த தேசம் முன்ன பின்ன தெரியாது, இது வரைக்கும் போய் பழக்கம் கிடையாது, அது எப்படி இருக்கணும் தெரியாது, எந்த திசையில் இருக்கணும் தெரியாது. இருந்தாலும் 100% அவன் கீழ்ப்படிஞ்சதுனால தேவனும் அவனை 100% ஆசீர்வதிச்சார். இப்போ இதே கேள்வியை தேவன் நமக்கு தரிசனமாகி, இந்த பாருமா, நீ இந்த ஊர்ல இருக்காத, நீ அந்த ஊருக்கு போய் அங்கே நீ தங்கிரு, நான் சொல்ற வரைக்கும் நீ அங்கேயே இரு, நீ அங்கேயே ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிக்கோ அல்லது ஏதாவது ஒர்க் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நமக்கு சொன்னார்னா நம்ம என்ன கேள்வி கேட்டிருப்போம்? நான் ஏன் அங்கே போகணும்? எதுக்கு போகணும்? அங்கே போகிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் ஏன் இங்கே இருக்கக்கூடாது? இங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லிட்டு சில பல கேள்விகள் கேட்டு நம்ம அவரை டென்ஷன் ஆக்கியிருப்போம். கரெக்டு தானே? ஆனால் ஈசாக்கு அப்படி ஒரு எதிர்கேள்வி கூட கேட்கல. எப்படி அவங்க அப்பா 100% கீழ்ப்படிஞ்சாரோ அதே மாதிரி பிள்ளையும் 100% கீழ்ப்படிஞ்சதுனால தேவன் அதே 100% ஈசாக்கை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி மகிழ பண்ணினார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஏன் ஆசீர்வதிக்கப்படலை, அந்த அளவுக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, தேவனுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, பெத்த தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது, பெரியவங்களுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. சரி, கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்ஸ், மாஸ்டர்ஸ், நம்மளுடைய ஹெச்ஓடிஸ், நம்ம அந்த மாதிரி ஒரு உயர் அதிகாரிகளுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. சரி, சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர்ஸ், அந்த ஊழியக்காரங்க, அவங்களுக்கும் கீழ்ப்படுகிறது கிடையாது. எல்லாம் எனக்கு தெரியும், நான் சொல்றதா நான் செய்கிறதா எல்லாம் எனக்கு தெரியும். அப்படி இருந்தா எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம்ல? நம்மளும் தாழ்மையோடு பணிவோடு அந்த பெரியவங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் தேவனுக்கும் ஊழியக்காரங்களுக்கும் கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளும் பொழுது தேவனும் நம்மை ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒருவேளை இந்த ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான், ஓகே, அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் அப்படின்னா, பயங்கரமான எதிரிகள் மேலே 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 அவனை ரொம்ப தொந்தரவு பண்ணி அவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் கெடுத்து போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்பொழுது கூட அவன் ரொம்ப பொறுமையாக இருந்தான். ஆனாலும் தேவன் அந்த பெலிஸ்தியர் மத்தியில், அந்த பெலிஸ்தியர்கள் கண் பார்க்கும்படியாய் அவனை 100% ஆசீர்வதித்து உயர்த்தினார். அதே போல் நீங்களும் தாழ்மையோடு அன்போடு பொறுமையோடு பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கீழ்ப்படிஞ்சு நடக்கும்பொழுது நிச்சயமாய் கர்த்தரும் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படி செய்வார். ஆமேன். மீந்தெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார். எப்போ? நீங்களும் 100% கீழ்ப்படியும் பொழுது. ஆமேன். அதே மாதிரி ஈசாக்கை அவனுடைய எதிரிகளுக்கு முன்னாடி தேவன் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆசீர்வதித்து அந்த ஈசாக்குடைய லெவலே வேற. நீங்களும் இன்னைக்கு ஏதாவது ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டு இருக்கு, எனக்கு இந்த நன்மை வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், இன்னும் கிடைக்க மாட்டேங்குது, எவ்வளவோ ட்ரை பண்றேன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, பிஸ்னஸ்ல இவ்வளோ நஷ்டம் ஆயிட்டே இருக்குது, பிஸ்னஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், நஷ்டத்துக்கு மேல நஷ்டம், வெளியில கொடுத்த பணமும் வர மாட்டேங்குது, கடன் கொடுக்கவும் இதுக்கு மேல ஆள் கிடையாது, எல்லாத்தையும் நான் கடனை வாங்கிட்டேன், இவ்வளோ மன உளைச்சல் மத்தியில் நீங்க இருக்கீங்கன்னா, இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஈசாக்கை போல உங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கங்க. பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நீங்கள் மரியாதை கொடுத்து தாழ்மையாக நடந்து கொள்ளும்போது கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்ப்பார். 100 மடங்கு உங்களையும் ஆசீர்வதித்து மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதத்தினால நிரப்புவார். ஆமே. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள், அதாவது சம்பள உயர்வு, ஜாப் டிரான்ஸ்ஃபர், வீடு வாங்கணும், திருமணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், அல்லது எஜுகேஷன் விஷயம், அல்லது வேற உயர் படிப்பு, அந்த மாதிரி எந்த ஒரு காரியம், குழந்தை பாக்கியம், இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு
மன உளைச்சல் இருக்கும். ஐயோ இது கிடைச்சா நல்லா இருக்குமே, இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருக்கிறேன்னு, இன்னும் இது ஒன்றும் சரிப்பட்டு வர மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, வாய்க்க மாட்டேங்குது, எவ்வளவோ உழைக்கிறேன், கையில் காசு நிற்க மாட்டேங்குது, ஒரு பிரயோஜனமும் இருக்க மாட்டேங்குது, என்னால் எதுவுமே சேர்த்து வைக்க முடியல, மிச்சம் பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறீங்களோ? வெரி சிம்பிள். நம்மளை ஆராய்ந்து அறிந்து சீர்படுத்திக்கிட்டாலே போதும், சரிப்படுத்திக்கிட்டாலே போதும். தேவன் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஐயோ என் பிள்ளை எவ்வளவோ மாற்றங்கள், எப்படி இருந்த பிள்ளை எப்படி ஆயிடுச்சு பாருங்க, எவ்வளோ மோசமான ஆட்டிடியூட், எவ்வளோ மோசமான கேரக்டர், யாரை பார்த்தாலும் எதிர்த்து பேசுறது, கெட்ட கெட்ட வார்த்தை பேசுறது, எவ்வளோ அடிமைதானம், எவ்வளவோ அவங்க அம்மா அப்பாலாம் சொல்லி சொல்லி பார்த்துட்டு திருந்தாத ஒரு ஜென்மம். இப்போ எவ்வளோ மாற்றம் இவங்களுக்குள்ள, ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை, கீழ்ப்படிஞ்சு இவ்வளோ தாழ்மையா, இவ்வளோ அன்பா, இவ்வளோ பொறுமையா, இவ்வளோ சாந்தமா இருக்காங்களே, கண்டிப்பாக ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்கிறாரு. ஸோ செக் யுவர் செல்ஃப் அண்ட் கரெக்ட் யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் போது உங்கள் லைஃபை கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிப்பார். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. வாட் எவர் யூ டூ, யுவர் பிளான்ஸ் வில் பி சக்சீட் அண்ட் யுவர் பிளான்ஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட், எவ்ரிதிங் வில் பி சக்சஸ். ஆமென். கர்த்தர் அதை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஆமென். நீங்கள் செய்கிற தொழில், வியாபாரம், வேலை, சேவை எல்லாமே தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதாய் இருந்தால், மனசாட்சிக்கு பயந்து நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ செக் யுவர் செல்ஃப். உங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே எந்த தடையும் இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்மக்கிட்ட இப்படி ஏதாவது குறைகள் இருக்குதுன்னா அது கடவுள் பார்க்காம இருப்பாரா? நிச்சயமாக பார்ப்பார். நம்ம நல்லா செழிப்பா சந்தோஷமா ஓஹோன்னு வாழணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்க லைஃப்பில் விளையாடிடக்கூடாது. இல்லை, அடுத்தவங்களை கெடுக்கிறது, ஏமாத்துறது, சீட்டிங் பண்ணுறது, வஞ்சிக்கிறது, இப்படியான காரியங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா அப்போ அதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போகிற பாவங்கள், சாபங்கள், அது சந்ததி சந்ததியாக தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். இன்னைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஜெனரேஷனுக்கு வச்சுட்டு போகிற பாவ சாப மூட்டைகள். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா we have to correct ourselves. சரி, நீங்கள் அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு வேளை அப்படி இருந்தால் மாற்றிக்கலாம். ஆமென். ஸோ தான் வாழ பிறரை கெடுக்கக்கூடாது இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம எந்த காரியம் செய்கிறதா இருந்தாலும் சரி, வாங்கிறதோ விற்கிறதோ கொடுக்கறதோ அல்லது தேவனை நம்ம கண்ணு முன்னால் நிறுத்தி இது செய்ய போகிறேன், இது வாங்க போகிறேன், இது கொடுக்க போகிறேன், இதை நான் செய்யலாமா, வாங்கலாமா, கொடுக்கலாமா, போகலாமா, வரலாமா அப்படின்னு எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் உங்களுக்கு நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்ன, உங்கள் செய்கைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது உங்கள் யோசனைகள் உறுதிப்படும். ஆமீன். அப்போ அதில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும், தேவன் உங்களை அழகாக லீட் பண்ணுவார். ஸோ நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுப்பார். காரிய சித்தி உள்ள தேவன் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமீன். ஆமீன். ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. பாய். இன்னும் நீங்கள் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.